மெகர்கள் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். ஓகே தமிழ், நம்ம காப்பரேஜ் என்ன எது எல்லாமே டீட்டெயில் எப்போ பேசிக்கலாம்னா நம்ம டெலகிராமில் பேசிக்கலாம். நாளைக்கு காலையில் இல்லாட்டி நைட்டு இந்த கிளாஸ் முடித்தோடனே சூட டிஸ்கஷனை போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இங்கேருந்து வெளியே வந்துருங்க. அபிராமி எல்லாம் வந்துருங்க வெளியே. ஓகேப்பா. ஸோ மெகர்கள் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். அப்போ சிந்து சமவெளி என்ன சொல்லியிருக்கோம்? வெண்கல காலம்னு சொல்லியிருக்கோம். எப்படி நோட் பண்ணீங்களா? ஓகேப்பா. ஓகே சங்கரி. இப்போ புதிய கற்காலம் வந்து மெகர்கள் அங்கே இருந்தது எங்கே இருக்கு? பாகிஸ்தான் நாட்டில் பலுஸ்தான் மாநிலத்தில் இருந்தது. அதன் ஆற்றுக்கரை வந்து போலன். மெகர்கள் ஆற்றங்கரை எது? மெகர்கள் ஆற்றங்கரை எது? போலன். இதன் தொடக்கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மை கால்நடை வளர்ப்பிலும் இருங்க. அவங்க தொழில் என்ன? வேளாண்மை கால்நடை வளர்ப்பு. பொது ஆண்டு 7000 ஒட்டிய காலத்தில் மெகர்கள் நகரத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதாக தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸோ மெகர்கள் பற்றி செய்திகள் என்னென்ன கேட்பாங்கன்னா, எந்த காலத்தை சார்ந்தது? புதிய கற்காலம். இந்த பாகிஸ்தான் நாட்டில் அது எங்க இருக்குது? பலுஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பகுதியில் இருக்குது. இது தொடக்க கால மக்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் ஒன்று. அவங்களுடைய தொழில் என்ன? கீழ்கண்டவற்றில் மெகர்கரில் வாழ்ந்த மக்களின் தொழில் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நல்லா நோட் பண்ணுங்க. இங்கே எந்த தானியங்களும் கிடைத்ததா அவங்க எந்த செய்தியும் தரல. வேளாண்மை கால்நடை வளர்ப்பு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன தானியங்கள்? ஸோ நம்மளை வந்து செக் வைக்கலாம். பொது ஆண்டு 7000 ஒட்டிய காலத்தில் மெகர்கள் நகரத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவுவதாக தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பொது ஆண்டு 7000. அப்ப மெசபடோமியாவே 3500 to 2000 தான். ஆனா மெசபடோமியாவுக்கு முதல்ல மெகர்கள். அப்ப கொஸ்டின் கேட்கலாம், மெகர்கள் அடுத்தது மெசபடோமியா, அடுத்தது சிந்து, அடுத்தது எஜிப்து, அடுத்தது சீனா. கிளியரா? கேள்வி இப்படித்தான் நமக்கு வரும். புரியுதாப்பா? கிளியரா? எப்படி இருக்கு? ஸோ கேள்வி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே போவாங்க. நாம கரெக்டா நம்ம என்ன செய்யணும்? பார்த்துட்டு சரியா பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் காண என்ன ஆனாங்கன்னு தெரியல. டெலகிராம்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. டெலகிராம் நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வரல. பாதி பேர் நம்ம அருகே பார்த்தீங்கன்னா பாதி பேர் வரல. என்னாச்சின்னு தெரியல. கேள்வி எப்படி கேட்பாங்கிறத நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஓகே, அடுத்தது போகலாமா? ஸோ இந்த மெகர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெருக்கல் வீடுகள். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. தெருக்கல் வீடுகள் வடிவமைப்பதை பற்றி நம்ம இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த பேராவை தெளிவாக மனப்படமாக வச்சு எது தவறானது அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே இது. ஏன்னா வடக்கு தெற்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது, கிழக்கு மேற்கு. நல்லா நம்ம வாத்தே கீமே, சரியா? வாத்தே கீமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, சரியா? தெருக்கள் எப்படி இருந்தது? வாத்தே கீமே, ஷார்ட்கட். ஒன்று செங்கோணத்தை வெட்டி கொள்வதாக அமைஞ்சது. வாத்தே கீமே ஷார்ட்கட், சரியா? இப்போ எது தவறானதுன்னு கேட்பாங்க. அப்போ தான் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ இந்த லெவல் ஓகேங்களா? அடுத்து சட்டக வடிவை கொண்டிருந்தன. சட்டகம் வடிவத்தை கொண்டிருந்ததுன்னு தெளிவாக சொல்லிங்கன்னா, சாலைகள் அகலமாக வலைகள் முனைகள் கொண்டதாக இருந்தது. வீடுகள் தெருக்கள் இரு ஓரங்களில் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1-2 ஆக்சுவலாக நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. வீடுகள் வந்து 2 மாடி அடுக்குகளுடையவனாக காணப்பட்டன. சுட்ட செங்கல்களால். எப்படி என்ன பண்ணியிருந்தாங்க? எஜிப்து அடுத்தது தான் சிந்துவா? சரிப்பா, ஓகே கேட்டுக்கலாம். மெசபடோமியா நானே தப்பா போட்டேனா? செக் பண்ணலாம் இரு. நோ, பாருங்க, மெசபடோமியா ஃபர்ஸ்ட்டு, சிந்து 2வது, அடுத்தது எஜிப்து 3வது, சீனா 4வது. சீனா 4வது கூட கிடையாது. எஜிப்தும் சீனாவும் சேம் தான். புரியுதுங்களா? என்ன சரண்யா, கிளியரா? டவுட் கிளியரா? இதெல்லாம் வந்து கூரைகள் சமாதானமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. சிம்பிள் தான். இதுதான் இம்பார்ட்டன்ட். கோயில் கிடையாது, வழிபாடு தடங்களும் கிடையாது, அரண்மனைகளும் கிடையாது. இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து கழிவு நீருக்கு துப்பைப்படுத்துவதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஏறத்தாழ எல்லா நகரங்களும் மூடப்பட்ட கழிவு. ஆக்சுவலாக இந்த மூடப்பட்ட கழிவு நீர் வந்து எங்கே இருந்ததுன்னா, ரோம்
கட்டமைப்பில் அந்த மாதிரியான செய்திகள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நமக்கு தெரியும். முக்கியமான வந்து திடக்கழிவுகளை தேக்குவதற்கு குழிகள் இருந்திருக்கு. ஆக்சுவலாக ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குழி போட்டு அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் போயிட்டு இருந்தது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா லிக்விடோட இது வரப்ப கீழே வந்து இங்கே தங்கிடும், திடக்கழிவுகள் தங்கிடும். அப்போ என்ன ஆகும்னா மீதி இருக்கிற வாட்டர் மட்டும் ஃப்ளோ ஆகும். ஸோ இது ஃபில் ஆன உடனே இந்த குழி என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளியரா? ஆமா, சிந்து நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கிமு 7000ன்னு சொல்லியிருக்காங்க. சரண்யா சங்கரி சாரி 7000ன்னு சொல்லியிருக்காங்க. பொது ஆண்டு 7000 அப்படின்னா அது 3500 தான். வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மெசோடோமியாவை காட்டிலும் மெஹர்கர் வந்து முன்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? தொன்மையானதுன்னா மெசோடோமியா, அதே பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகத்தின் முன்னோடினா மெஹர்கர். கிளியரா? இதுல பெருசா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல வந்து பெருங்குளம் பற்றி செய்திகள் இருக்கும். பெருங்குளம் வந்து நன்கு அகர்ந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது. இது நீர்க்கசியா கட்டுமானத்திற்காக மேல பழமையான சார்ந்து. இதுல வந்து என்ன பண்ணிருக்கேன்னா பல இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டு இருந்துச்சு. கேள்வி கேட்பாங்க இந்த இடத்துல இருந்து. சரி, இந்த குளம் எங்க இருந்தது? வடபுறத்திலிருந்து தென்புறத்துக்குள்ள படிக்கட்டுகள் எந்த இடத்துல இருந்தது? வடக்கு மற்றும் தென்புறத்தில் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இருந்தன. கிளியரா? வேற எந்த கேள்வி இதுல இருந்து கேட்கலான்னா, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்றீங்களா? என்ன ஒன்ஸ் அகெயின்பா. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பன் நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் யாவை? என்னென்ன காரணங்கள் சொல்லலாம்? நல்ல கேள்வி கேட்பாங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறதுக்கான முக்கிய சான்று என்ன? கேள்வி இப்படிதான் இருக்கும். ஆன்சர் பண்றீங்களா? யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க குயிக்கா பண்ணுங்க. ஒரு நகர நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன ஒன்ஸ் அகெயின் அபிராமி? வெல் சிவிலைஸ்டு, என்ன சொல்றது, சிவிலைஸ்டு பீப்புள்ஸ் லிவிங் இன் ஆர் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னா எப்படி அதை சொல்லுவீங்கன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நன்கு கட்டமைக்கப்பட்ட நகரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண்மை, விவசாயம் இதெல்லாம் நல்லா நடந்திருக்கணும். அடுத்தது சிறப்பான கட்டிடக்கலை மேம்பாடு, முக்கியமாக ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு நல்ல வந்து பெஸ்ட் ஒரு நகர நாகரிகம் என்று கூறப்படுது. சரிங்களா? ட்ரைனேஜ் சிஸ்டம் பக்காவா இருந்ததுனாவே உங்களுக்கு அங்கே நகர நாகரிகம் என்று கூறப்படும். ட்ரைனேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோட்ஸ், ட்ரைனேஜ் சிஸ்டம், ரோட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி கேள்வி வந்து இன்டைரக்டா திங்க் பண்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நகர திட்டமிடல், தூய்மையான நகரம், நகர திட்டமிடல் நல்லா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்க என்ன கிடைச்சது? தானிய களஞ்சியம் கிடைச்சிருக்கு. செங்கல்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டிடமைப்பு. தானியங்கள் சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இங்க என்ன தானியங்கள் சேமிக்க வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. அப்ப கோதுமை கிடைச்சிருக்கு, பார்லி. அப்ப கோதுமை, பார்லி, திணை வகைகள் தான் உங்களுக்கு உணவா இருந்திருக்கு. இது வந்து சிட்டி தான். சிட்டி எப்படி இருக்குமோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். சங்கரி கரெக்டா சொல்றாங்க. சிறப்பான கட்டிடக்கலை. இப்ப கட்டிடக்கலைன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இது ஒரு மாடி கட்டிடம் இருந்ததா, இருமாடி கட்டிடம் இருந்ததா? இப்பதான் நான் சொன்னேன், ஒரு மாடி கட்டிடம் இருந்ததா, இருமாடி கட்டிடங்கள் இருந்ததா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஹரியானாவில் ராகிகர் அப்படிங்கிற இடத்துல செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. கேள்வி கேட்பாங்க, நோட் பண்ணி. ராகிகர் இந்த பிளேஸ், ராகிகர் எது எங்க இருக்கு? ஹரியானா மாநிலத்தில் இருக்கிறது. அங்க என்ன கிடைச்சிருக்கு? செங்கல்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் கிடைச்சிருக்கு. ஓகே ஃபைன். அடுத்தது மாபெரும் கட்டிடங்கள். மொகல்தாவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடம் கூட்டரங்கு. அப்ப கூட்டரங்கு எங்க இருந்திருக்கு? மொகல்தாராவுல கிடைச்சிருக்கு. இதுல 20 தூண்கள், 4 வரிசையை கொண்ட பறந்து விரிந்த கூடம் ஒன்று கண்டுபிடிக்குது. அப்ப மக்கள் பொழுதுபோக்குறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கண்டிப்பா அங்க ஒரு கூட்ட அரங்குல கூடியிருக்காங்க. நாடகங்கள் போன்ற விடயங்கள் நடந்திருக்கலாம், இல்ல மீட்டிங் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே 2 மாடி. ஓகே ஃபைன். ஸோ
இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அடுத்தது இந்த மாபெரும் கட்டிடங்க ஹரப்பா மக்கள் ஆக்சுவலா வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. வணிகம் மற்றும் போக்குவரத்தை பற்றி பேசும் பொழுது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹரப்பா மக்கள் பெரு வணிகர்கள். அப்ப பெரு வணிகர்கள் அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பயன்படுத்தி இருக்கணும், எடை கற்கள் அளவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தி இருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க, கேள்வி கேட்பாங்க. ஹரப்பா நாகரீகம், அதாவது ஹரப்பா நகரத்தில் வாழ்ந்த மக்கள் பெருவணிகர்களா இருந்ததற்கான சான்று என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கிளியரா? அப்படி கேள்வி கேட்கும் போது ஒரு வணிகர் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க எடைகளும் அளவுகளும் இருந்திருக்கணும். அந்த எடைகள் அளவுகள் இருந்தா மட்டும்தான் அங்க எப்படி ஒரு நகரம் வந்து இருக்கணும்னா நீங்க எல்லாமே சொன்னீங்கல்ல, தெளிவான நகர திட்டமிடல் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி ஒரு எடைகள் அளவைகள் இருந்தா தான் அங்க பெரு வணிகர்களாக வாழ்ந்திருக்க முடியும். புரியுதுங்களா? அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்ல திடமான சக்கரங்களை பயன்படுத்தி இருக்காங்க. மெசபடோமியாவோட விரிவான கடல் வணிகம் நடைபெற்றுள்ளது. சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத், சிரியா போன்ற பகுதிகளிலும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளும் கிடைத்துள்ளன. அப்ப சிந்து சமவெளி முத்திரைகள் வந்து ஈராக்ல கிடைச்சிருக்கு, குவைத்துல கிடைச்சிருக்கு, சிரியால கிடைச்சிருக்கு, அதெல்லாம் மெசபடோமியால சுமேர்ல கிடைச்சிருக்கு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்பதான் நம்ம பேக் போவோம். இது எதுக்காக பேக் போறது அப்படின்னா, மெசபடோமியா 3500 ஆரம்பிச்சு 3300. அப்போ 3300 இருந்து கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் என்ன நடந்திருக்கு? இந்த வணிகம் கண்டிப்பா 3100 ஸ்டார்ட் ஆயிருந்தா கூட 2000 வரைக்கும் நடந்திருக்கு. மெசபடோமியா சப்போஸ் அழியறதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடினா அப்ப கண்டிப்பா இந்த சைட் நடந்திருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜிப்தோட நடந்திருக்கணும். எஜிப்த் பற்றிய நமக்கு செய்தி தெரியாது. பட் மெசபடோமியாவும் இதுவும் பக்கத்துலங்கிறனால நமக்கு என்ன நடந்திருக்கு,